என்னோட மாமியார் வீட்டுல கல்யாணம். இன்னைக்கு தான் நிக்காக்கு போட வேண்டிய அவுட்ஃபிட் அக்சசரிஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ரிசப்ஷனுக்கு ஆல்ரெடி பட்டு சாரி கட்டியாச்சு. ஸோ நிக்காக்கு இந்த மாதிரி பேஸ்டல் ப்ளூ கலர்ல லாங் அனார்கலி ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்கோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேட் இது. ரெடி ஆயிட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மகரிப் தொழுகைக்கு அப்புறம் தான் நிக்கா சொல்லியிருந்தாங்க. நாங்க போகும்போது தான் மாப்பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிக்காக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லாருமே மாப்பிள்ளைக்கு பால் கொடுத்து தான் அனுப்புவாங்க. பள்ளிவாசல்ல வச்சுதான் நிக்காங்கிறதால வீட்டுல லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்க எல்லாருமே இந்த டிவில தான் நிக்கா பாத்துட்டு இருந்தோம். நிக்கா முடிஞ்சதோட நாங்க எல்லாருமே கார்ல பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பொண்ணு வீட்டுல வச்சுதான் மாப்பிள்ளை பொண்ணுக்கு கைப்பிடிச்சு விட்டு துவா ஓதுவாங்க. பிரைட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரெடியா இருந்தாங்க. மாப்பிள்ளை வந்ததும் பொண்ணு மாப்பிள்ளையை கைப்பிடிச்சு விட்டு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற என்ன, கல்யாண சாப்பாடு தான். எங்க ஊர் ஸ்பெஷல் கலரி சாப்பாடு தான் இன்னைக்கு. எங்களை மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் கல்யாண பந்தியில உட்காந்து இந்த மாதிரி தாளத்துல கலரி சாப்பாடு சாப்பிட்டு கிடைக்காதான்னு தான் பாத்துட்டு இருப்போம். இந்த கலரி கறியே தனி டேஸ்ட். அதுவும் கல்யாண பந்தியில இந்த மாதிரி தாளத்துல உட்காந்து சாப்பிடுறதெல்லாம் வேற லெவலுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வெட்டிங் சீசன் ஃபுல்லாவே போதுங்கிற அளவுக்கு கலரி கறி சாப்பிட்டாச்சு. அவ்வளவுதான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பாக்குறதுக்கு இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.